ஹலோ வணக்கம், இது உங்கள் சிவி ஜோன். ஸோ எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா தனியாக உட்காந்து கானவனத்துக்கிட்ட ரம்யாவும் கெமியும் பிரவீனும் சொல்கிறாங்க. செம்மையான ஒரு விஷயம் என்னென்னா, ஒன்றுமே பண்ணாத அரோரா வந்து அவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக இருக்கா. உனக்கு என்ன, நான் தான் எவ்வளோ தூரம் படித்து சொன்னேன் கேட்டியா அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே வந்து சொல்கிறாங்க. அவ்வளோ தூரம் சொல்லியிருக்காங்க பிறகு இவர் வந்து அவசரப்பட்டு எடுத்திருக்காரு. கெமியும் சொல்கிறாங்க, நான் தான் சொன்னலை எதுக்காக எடுத்த நீ அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. பிரவீன் தான் செம்மையாக அழுதுட்டு ஒன்று சொன்னார். பிரவீன் ராஜ் என்ன சொன்னார்னா, எனக்கும் சேர்த்து விளையாண்ட அவங்களுக்கும் சேர்த்து விளையாண்டி இந்த மாதிரி விட்டுட்டி அப்படின்ட்டு. அப்போ தான் வந்துட்டு அவரோட மைண்டுக்குள்ளேயும் வந்துட்டு நீ பார்வதி கம்பெனி வெளியே போனதுக்கு சேர்த்து நீ ப்ளே பண்ணுறன்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க போல இருக்குது. அதை வந்துட்டு சொல்லியும் இவர் இவ்வளோ தூரம் எடுத்திருக்காரு. ஆனால் அவர் ஏதோ ஒரு கணக்கில் எடுத்துட்டார். சப்போஸ் நம்மளுக்கு கிடைக்காம போச்சுன்னா இதுவும் போயிடுவேன்ற மாதிரி ஒரு இதில் எடுத்துட்டார். அந்த விஷயத்தை அவங்க சொல்லும்போது நம்மளுக்கே தெரியுது. ஸோ இவங்க வந்துட்டு எல்லாருமே பேசியிருக்காங்க, நம்மளுக்கு பெருசாக தெரியல, ஒருவேளை நான் பார்க்காம வந்துட்டான்னு தெரியல. என்னென்னா, வெளியில் போன விஷயங்கள் பயங்கரமாக தீயா வெளியே பரவ இருக்குது. உள்ளே வந்து சொல்லக்கூடாது சொல்லியிருக்காங்க. பட் மறைமுகமாக ஒரு சில விஷயங்கள்லாம் பேசிட்டே இருந்திருப்பாங்க. இன்றைக்கி கூட கார் டாஸ்க்கெல்லாம் பேசியிருப்பாங்க. ஸோ அவங்க சொல்லியிருப்பாங்க போல இருக்குது நம்ம வினோத்துக்கிட்ட, வெளியில் நல்ல ஒரு சப்போர்ட் இருக்குது, தயவு செஞ்சு பண்ணிடாத அப்படின்ட்டு. அதேமாதிரி ரம்யாலாம் வந்து லிட்டரலாக சொல்லிக்கிட்டே இருக்காங்க, நான் தான் சொன்னேனே அப்படின்னு. வியானாலாம் ஒரு பக்கம் ஷாக்காக வராங்க. ஏன்னா இவங்களாம் வெளியில் பார்த்துட்டு வந்தவங்க. திவாகர் அவ்வளோ தூரம் சொல்கிறார், ஆனால் திவாகர் கிட்ட நெருங்க விடவே இல்லை. அதுதான் கொடுமையே. திவாகரை கிட்ட நெருங்க விடவே இல்லை. ஏதாவது மற்றவங்களாம் வந்து ஆக்சுவலாக வந்து முடியல இருந்தாங்க. எல்லாருமே மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா சபரியை தவிர்த்து நினைக்கிறேன், மீதி எல்லாருமே படத்தை எடுக்கணும், ஆனால் 20 வச்சு வந்தால் எடுக்கலாம்ன்ற மாதிரி முடிவில் இருந்தாங்க. பட் இன்றைக்கி தான் லாஸ்ட்டுன்றது அவங்களுக்கு தெரியுது. அதனால் மேபி அமௌண்ட் கம்மியாகிடுச்சுன்னா என்ன பண்ணுறதுன்ற மாதிரி யோசிச்சாங்க. ஸோ அதனால் என்ன பண்ணுறது தெரியாமல் முடிச்சுட்டு இருக்கும்போது இவர் இந்த முடிவு எடுத்துட்டாரு. ஆனால் இவங்க 3 பேர் சொல்லும்போது நம்மளுக்கு தெரியுது. ஸோ இவ்வளோ தூரம் சொல்லியிருக்காங்க அந்த ரகசியத்தை. பட் இவர் தான் வந்துட்டு எடுத்துருவோன்னு சொல்லிட்டு முடிவில் எடுத்துக்காரு. ஓகே, நல்ல முடிவு தான். அவர் வெளியில் கண்டிப்பாக வந்து சூப்பராக இருப்பார். இதை பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். பாய் நண்பர்களே.